ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் BS6 வண்டி, அதாவது ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள். ஸ்மால் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு BS6ல். அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த வேரியன்ட்ஸ் வண்டி வந்து நம்ம எதுக்கு என்னென்ன லோடுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் லிசன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து எந்தெந்த வண்டி வந்து நம்ம என்ன லோடுக்கு எடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு வண்டி எடுக்கிற ஒரு கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வண்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட லோடுக்கு, உங்களோட ஃப்யூச்சருக்கு எந்த வண்டி செட் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களோட பிஸ்னஸ்க்கு தேவையான வண்டியை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 5 6 7 8 வேரியண்ட்டான வண்டி வந்து இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து இருக்குது. க்ரூ கேபின், அதாவது யோதா க்ரூ கேபின் வந்து சேர்த்து பார்த்திங்கன்னா 9 வண்டி இருக்குது. இந்த வண்டியில் வந்து நம்ம என்னென்ன வண்டி வந்து நம்மளோட லோடுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம எந்த வண்டி வந்து எந்த லோடுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெரியும். அதுபடி நம்ம வண்டி எடுத்தோன்னா நம்மளோட பிஸ்னஸ் வந்து நல்லா போகும். ஏன்னா இப்போது நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. எல்லா வண்டியுமே இருக்குது, நம்ம லோடுக்கு எந்த வண்டி செட் ஆகும் அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு தெரியல. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து முழுக்க ரெடி பண்ணி போடுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளோட லோடுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து வண்டியை சூஸ் பண்ணணும். இன்கேஸ் நம்ம லோடு கம்மியாக இருந்து பெரிய வண்டி எடுத்து, இல்லை லோடு அதிகமாக இருந்து சின்ன வண்டி எடுத்து, அந்த மாதிரி எடுத்து நம்ம பிஸ்னஸ் வந்து மாட்டிக்கிறத விட நம்மளோட லோடு என்ன, நம்மளோட எவ்வளோ லாங் போக போகிறோம், நம்ம ரெகுலர் யூசேஜா இல்லை வந்து விட்டு தான் யூஸ் பண்ணுமா அப்படின்றத பற்றிலாம் யோசிச்சு தான் நம்ம வந்து வண்டி எடுக்கணும். அதுக்காக பொறுத்து தான் நம்ம இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வண்டி எடுக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். BS6 டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிளில் வந்து ஒரு டாடா ஏஸ் கோல்டில் நார்மலாக உங்களுக்கு 2005 வர மாடலில் பார்த்திங்கன்னா 3 வேரியன்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன வேரியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் டீசல் கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து டாடா ஏஸ் பெட்ரோல் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் டாடா ஏஸ் CNG அப்படின்னு கொடுக்குறாங்க. 3 ஃபியூலில் உங்களுக்கு கிடைக்கும். டீசல், பெட்ரோல், CNG அப்படின்ற மூணு வகையான வண்டி வந்து டாடா ஏஸில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு சென்னையோட மார்க்கெட் ப்ரைஸ் 2022 பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் டீசல் வந்து பார்த்திங்கன்னா 635 கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் வண்டி பார்த்திங்கன்னா 475 கொடுத்துருக்காங்க. CNG வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 645 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. 635 டீசல் வண்டி, 475 பெட்ரோல் வண்டி, 645 CNG வண்டி. இந்த ரேட்டில் தான் நமக்கு வந்து வண்டி கிடைக்குது. இந்த வண்டியோட பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த லோடுக்கு நம்ம எந்த மாதிரியான வண்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டீசல் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ டீசல் வண்டி வந்து நம்ம எந்த மாதிரியான யூசேஜுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போது நார்மலாக நம்ம வந்து டாடா ஏஸில் பேலோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 750 kg தான். நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு வந்து 1.5 டன்னு அந்த மாதிரி போடுறோம். சில பேர் 2 டன்னு கூட யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யூசேஜில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து டீசல் வண்டி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? வந்து டன்னேஜ் வந்து அதிகமாக இருக்குது, அதேமாதிரி நான் கொஞ்சம் லாங் போவேன் அப்படின்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டீசல் வண்டி தான் வந்து பெட்டராக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த வந்து சிலிண்டர் போடுறவங்க, வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த ஸ்க்ராப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா டீசல் வண்டி தான் சூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து லோடு கம்மி தான், நான் வந்து கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறேன், காய்கறி பிஸ்னஸ் பண்ணுறேன், பழ மார்க்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னும் போது லோடு வந்து ஒரு டன்னுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றவங்க எல்லாருமே பெட்ரோல் வண்டி சூஸ் பண்ணலாம். பெட்ரோல் வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரி லோ மெயின்டெனன்ஸ் இருக்கும். வந்து ஒன்லி நீங்கள் இன்ஜின் ஆயில் மட்டும் மெயின்டெனன்ஸ் பண்ணால் போதும். ஆனால் டீசல் வண்டியில் பார்த்திங்கன்னா டெஃப் ஆயில்ன்ற அடிஷ்னலாக ஒரு டெஃப் ஆயில் யூஸ் பண்ணணும். யூசேஜ் அதிகமாக இருக்கிறவங்க எல்லாருமே டீசல் வண்டி எடுத்தால் நல்லது. டீசலுக்கும் பெட்ரோலுக்கு இருக்கிற கம்பேரிசன் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் தான், எல்லாமே வந்து சேம் தான். ஃபியூல் மட்டும்தான் மாறும். அதாவது டீசல் வண்டியில் வந்து அந்த அடிஷ்னலாக ஒரு ஆட் ப்ளூ ஆயில், அதாவது டெஃப் ஆயில் ஒன்று வரும். பெட்ரோல் வண்டியில் கண்டிப்பாக அது வராது. இது மட்டும்தான் மாறும். மைலேஜில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஒரு 2 தான் உங்களுக்கு குறையும். டீசல் வண்டியை விட பெட்ரோல் வண்டி 2 மைலேஜ் தான் குறையும். பட் ஆனால் பெட்ரோல் வண்டி வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். பெட்ரோல் வண்டி எடுக்கிறவங்க எனக்கு வந்து லோடு கம்மி, நான் வந்து லாங் போகிறேன், வந்து லோடு பார்த்திங்கன்னா 500 கிலோ 1000 கிலோ அவ்வளோதான், மேக்ஸிமம் ஒரு டன் தான் லோடு இருக்குது அப்படின்றவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் என்னென்னா, ஃப்யூச்சரில் இன்கேஸ் இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக CNG கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் பெட்ரோல் வண்டியில் CNG ஆட் பண்ணிக்கலாம். தனியாக ஃபிட் பண்ணிக்க முடியும். ஆனால் அதுவே டீசல் வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து CNG ஃபிட் பண்ண முடியாது. இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஃபுல்லாகவே CNG மாறிச்சு, ஸ்டேஷன்லாம் வந்துச்சுன்னா தாராளமாக நம்ம பெட்ரோல் வண்டியில் வந்து CNG போட்டுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். CNG யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக சிட்டிக்குள்ளே 25 மைலேஜ் கண்டிப்பாக வரும்.
ஸோ டீசல்னும் போது உங்களுக்கு 18 வரும். நார்மல் பெட்ரோல் வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 அந்த மைலேஜ் தான் கிடைக்கும். ஸோ பெட்ரோல் சிஎக்ஸ் வண்டி தான் அது. ஸோ நம்ம மினிமம் லோடு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டியை சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஎன்ஜி வண்டி. ஸோ இந்த வண்டி வந்து எதுக்காக விட்டுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம BS6 நார்ம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக தான் இந்த சிஎன்ஜி வண்டி வந்து நம்ம கன்வெர்ட் ஆகிருக்கோம். ஸோ சிஎன்ஜி வண்டி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சென்னையில் ஒரு 30 ஸ்டேஷன்ஸ் தான் இருக்குது. இன்னும் ஸ்டேஷன்ஸ் நிறையா வரலை. ஸோ அதனால் சிஎன்ஜி வண்டி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டாடா மோட்டர்ஸ் கொடுக்குறது வந்து கம்மியாக தான் கொடுக்கணுன்றதுக்காக ஸோ வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க. பட் ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் நிறைய வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் வண்டி வந்து ஃப்ளூயண்ட்டாக உங்களுக்கு ரெகுலராக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வண்டி இப்போதைக்கு யார் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேப்டிவ் செக்மெண்ட்னா ஒரு தொழில் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது வந்து கம்பெனி ரன் பண்ணுறவங்க, ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை தான் வண்டி எடுப்போம், அதேமாதிரி லோடு தான், அதேமாதிரி சிட்டிக்குள்ளே மட்டும்தான் ஓட்டுவோம், சென்னை சிட்டிக்குள்ளே மட்டும்தான் ஓட்டுவோம் அப்படின்றவங்க எல்லாமே சிஎன்ஜி எடுக்கலாம். ஸோ இதோட கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு 750 தான் கெப்பாசிட்டி. பட் ஆனால் நம்ம லோடு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வண்டி கொடுத்த கஸ்டமர் ஒருத்தர் வந்து 2 டன் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நல்லா பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணு சொல்கிறாங்க. அதே மாதிரி மைலேஜும் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே உங்களுக்கு 25 above கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இது 2 சிலிண்டர் இன்ஜின். ஸோ சிசியுமே பார்த்திங்கன்னா சேம் 700cc தான் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியில் பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா டெக் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ டெக்கு வந்து 8.2 × 5 ஃபீட் வரும். ஸோ 8.2 அடி நீளமும் 5 அடி அகலமும் வரும். ஸோ சிஎன்ஜி எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வண்டி பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம சென்னைக்குள்ளே மட்டும்தான் இப்போதைக்கு ஓட்ட முடியும். ஏன்னா வெளியில் போக நினச்சிங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் கிடையாது, மாட்டிப்பீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 220 230 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா. ஸோ டேங்கே பார்த்திங்கன்னா 10 கிலோ தான் பிடிக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஏஸில் வந்து நம்ம இந்த 3 வேரியண்ட்டில் இருக்குது. 3 வேரியண்ட்டில் எந்தெந்த வண்டி வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம கிளியராக சொல்லியாச்சு. டீசல், பெட்ரோல், சிஎன்ஜி. ஸோ இந்த வண்டியில் வந்து நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எதை எடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம கிளியராக சொல்லியாச்சு. இன்னும் எதாவது டவுட் இருந்தால் நான் என்னோடய நம்பர் வந்து கொடுக்குறேன். ஸோ நம்பர் தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களோட பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். இல்லை அதுவும் தவிர்த்து நான் பிக்கப் செக்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா இன்ட்ரா. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு 1 டன்னர் செக்மெண்ட் சொல்லுவாங்க. அப்படின்னும்போது V10 வண்டி, V30 வண்டி. ஸோ டாடா இன்ட்ரா V10 V30 அப்படின்ற 2 வேரியண்ட் இருக்குது. ஸோ V10ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலோடு வந்து 1000 kg கொடுக்குறாங்க, 1000 கிலோ கொடுக்குறாங்க. நம்ம மேக்ஸிமம் ஒரு 2.5 டன் வரைக்கும் லோடு இருக்குது அப்படின்றவங்க வந்து V10 எடுத்துக்கலாம். ஸோ இல்லை எனக்கு 2 to 2.5 டன் இருக்கிறவங்க வந்து V10 பார்க்கலாம். அதுக்கும் மேலே லோடு போகுதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு 3 டன் ரெகுலராக இருக்கும் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா V30 வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ V10க்கும் V30க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா V10 வந்து 800cc 44 HP வரும். V30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500cc 70 HP வரும். ஸோ V30 வந்து 4 சிலிண்டர் என்ஜின் வரும். ஸோ பெரிய வண்டி. ஸோ அதேமாதிரி டெக் சைஸ் பார்த்தீங்கன்னா V30 வந்து உங்களுக்கு 8.8 feet × 5.3 feet வரும். ஆனால் V10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.2 feet × 5.3 feet தான் வரும். ஸோ 2 வண்டிக்கும் கம்பேரிசன் பார்க்கும்போது உங்களுக்கு V30 V10 ரெண்டுமே பெஸ்ட்டு தான். உங்களோட லோடு பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளோட லோடு நம்ம எவ்வளோ லாங் போக போகிறோம் அப்படின்ற பொறுத்து தான் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் கேபினில் பார்த்தீங்கன்னா 1+2 தான், டிரைவர் +2. ஸோ 3 பேர் வந்து கேபினில், டிரைவரோட 2 பேர் எக்ஸ்ட்ரா உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து V10 V30 ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். டாடா ஏஸ் டீசல் எடுக்கிறவங்க அதை விட கொஞ்சம் அப்கிரேடாக எடுக்கணும் எனக்கு, ஸோ பவர் ஸ்டேரிங் அந்த மாதிரி இருக்கிற கார் மாதிரி ஆசைப்படுறவங்க வந்து V10 எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா V10ல் வந்து அந்த டெஃப் ஆயில் கம்பல்சரி வரும். ஆனால் V30ல் கண்டிப்பாக வராது. ஸோ அதுக்கடுத்து பிக்கப் லார்ஜ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா யோதா, அதாவது 207 சொல்லுவாங்க இல்லையா, அந்த செக்மெண்ட்டில் டாடா யோதாவில் 1200 கெப்பாசிட்டி இருக்குது. அப்புறம் 1500 கெப்பாசிட்டி இருக்குது. அப்புறம் வந்து 1700 கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து க்ரூ கேபின், அதாவது 5 சீட்டர் வெஹிக்கிளும் இருக்குது. ஸோ 5 சீட்டர் வெஹிக்கிளும் ப்ளஸ் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா லோடு ஏற்றுற மாதிரி ஒரு கேபினும் டெக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1200 உங்களுக்கு வந்து லைஃப் டேக்ஸில் வரும். அதாவது வந்து உங்களுக்கு 15 வருஷத்துக்கு நீங்கள் டேக்ஸே கட்ட தேவையில்ல. ஆனால் 1500 1700 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இயர்லி டேக்ஸ் கண்டிப்பாக கட்டியே ஆகணும். ஸோ க்ரூ கேபினுக்கும் உங்களுக்கு வந்து லைஃப் டேக்ஸ் தான் வரும். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு வண்டி. ஸோ நம்ம வந்து தோஸ்து பொலியரோ எடுக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் இந்த வண்டியை ஒரு முறை ட்ரையல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். டெமோ நீங்கள் லோடோட கேட்டால் கூட நம்ம லோடு டெஸ்ட் கொடுக்குற மாதிரி வண்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இன்ஜின் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் 100 HPயில் எந்த வண்டியுமே கிடையாது. ஸோ டாடா யோதா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 HP கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி TDI இன்ஜினில் கொடுத்துக்கிறதுனால உங்களுக்கு மைலேஜ் வந்து ரொம்பவே நல்லா கிடைக்கும்.
15 குறையாமல் சிட்டிக்குள்ளே மைலேஜ் கிடைக்கும். நம்ம டாடா ஏஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 தான் கொடுக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய வண்டி ஏதா வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15, 13, 14 அந்த ரேஞ்சில் ஆவரேஜாக உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். ஸோ தோஸ்து பொலியோரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் மைலேஜ், லோ மெயின்டெனன்ஸ், அதாவது 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் வண்டி கொடுக்கும்போது அவங்களே 3 இயருக்கு ஃப்ரீ ஏஎம்சின்னு சொல்ல முடியாது, ஒரு 999 அதாவது 999 ரூபா கொடுத்திங்கன்னா 3 இயர்ஸ்க்கான ஃப்ரீ ஏஎம்சி, பிளாட்டினம் ஏஎம்சி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து சர்வீஸும் நம்ம வந்து ஃப்ரீயாகவே அந்த 999 ரூபாயில் 3 வருஷம் சர்வீஸும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த வண்டிக்கு வாரண்ட்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுக்குறாங்க. அதாவது 3 வருஷம் அப்படிலாம் 3 லட்சம் கிலோமீட்டர். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த வண்டிக்குமே 3 லட்சம் கிலோமீட்டர்லாம் வாரண்ட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த டாடா யோதா வண்டிக்கு 3 வருஷம் 3 லட்சம் கிலோமீட்டர் என்ஜின் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வண்டி ரொம்பவே ஒரு பெட்டராக இருக்கும். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுப்பீங்க. ஸோ பெரிய செக்மெண்ட்டில் எடுக்கிறவங்க அப்படின்னு ஆசைப்பட்றவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு 1200 எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் டேக்ஸு, ஸோ மைலேஜ் எல்லாமே பெட்டராக கிடைக்கும், உங்களோட டன்னேஜும் நல்லா எடுத்துக்கும். ஸோ டயர் சைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 இன்ச்சு டயர், கொஞ்சம் டயரே பார்த்திங்கன்னா லாரி டயர் மாதிரி இருக்கும். டெக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 ஃபீட்டுக்கு 6 ஃபீட் வரும். ஸோ அகலம் அதிகம். ஸோ அந்த மாதிரி லாங் போகிறவங்க, லோடு அதிகமாக ஏற்றுறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த யோதா வண்டி வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்து பார்த்திங்கன்னா BS6 டாடா மோட்டார்ஸில் வந்து இந்த ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் இந்த வேரியன்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்தெந்த வேரியன்ட்ஸ் வந்து எந்தெந்த நம்ம லோடுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஃபுல்லாக நம்ம சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு மேலே ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் என்னோடய நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். VST மோட்டார்ஸ் சென்னை தான். ஸோ நம்ம வந்து என்ன வண்டி வேணும் அப்படின்றத பற்றி நம்ம டெமோ கொடுக்க சொல்லுவோம், கண்டிப்பாக டெமோ கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.